என் பேர் சுகுமார். நான் அக்குபஞ்சர் அண்ட் நேச்சுரோபதி வர்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மலர் மருத்துவம் சேர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். மலர் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம 2-3 ஆசிரியர்களோட வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். அதான் சொன்னீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதை எல்லாத்தையோட வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து மலர் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரா பொக்கிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். மேடம் மஞ்சுளா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக என்ன சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி இருந்து முன்னாடி நம்ம படிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கோர்ஸா நம்ம படிக்கல. மலர் மருத்துவம் படிச்சிருந்தா கூட இவ்வளவு டீட்டெயிலா ஒரு மலர் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அணுகணும் அதை பற்றி புரியுது. 38 மலர்களை பற்றி கேஸ் ஸ்டடியோட வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து மேடத்துக்கு தான் இந்த வகுப்புல நமக்கு அமைஞ்சு. அதனால வந்து நல்ல ஒரு புரிதல். இப்போ முதல்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர மெடிசன் எல்லாம் கொடுத்துருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான புரிதலோட கொடுக்கல, நிறைய ரிசல்ட்லாம் இருந்தது. இப்போ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி வந்து ஒவ்வொரு மலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை நேர்மறை தன்மைகள்லாம் பற்றி விழாவரி எடுத்து சொன்னாங்க. அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடியோடு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆக்சுவலாக இந்த 1 இயர் வந்து இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். எதையுமே அனுபவபூர்வமாக கற்றுக்கொண்டு பயன்படுத்தும் போது தான் அந்த முழுமையான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒரு அனுபவபூர்வமான பாடம். இன்னொன்று இது ஒரு பெரிய கடலும் கூட. மற்ற எல்லா கோர்ஸும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துல அதுக்கான குறிப்பிட்ட இதுக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா மலர் மருத்துவத்தை பொறுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு டீட்டெயிலான விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி. யாரும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியலன்னு சொல்லிட முடியாது. அவ்வளவு எளிமையா அவங்களுடைய சொந்த அனுபவத்தையெல்லாம் வந்து சேர்த்துட்டு கேஸ் ஸ்டடியோட இவங்க சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பயனுள்ளதா இருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம மருத்துவத்துறையில இருக்கோம். அக்குபஞ்சர் வர்மா நேச்சுரோபதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளையன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலாக வந்து உடல் அளவில் வரக்கூடிய நோய்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ மனம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள், ஏன்னா ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களே வந்து பார்த்தீங்கன்னா 70% மேலே மனம் சார்ந்த நோய்கள் தான் வருது. அப்படி இருக்கும் மனம் சார்ந்த நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தீர்வு இல்லை. ஒரு ஹெல்த்துக்குன்னா அதுக்கான ஏதாச்சும் ஒரு கொடுக்கலாம், ஒரு டயட் கொடுக்கலாம், எல்லாமே இருக்கு. இப்போ மனம் சம்பந்தமான பாதிப்புக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அப்போ அதுக்கான ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவா 100% வேலை செய்யுது. இப்போ அவங்க எல்லாத்தினுடைய பிரச்சனை மனம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு நம்ம இது பண்ணும்போது ஒரு 100% சொல்யூஷன் கொடுக்குறோம். நம்ம கம்ப்ளீட் சொல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கம்ப்ளீட் சொல்யூஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மலர் மருத்துவத்தை சேர்த்து நம்ம இது பண்றோம். அதோட சரியான மலர் மருந்துகளை தேர்வு செய்து அவங்க கொடுக்கும்போது இந்த துறையை வந்து இன்னுமே வந்து எங்களுக்கு ரொம்ப டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் உதவியா இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு வர கிளைண்ட்ஸுக்கு மலர் மருத்துவம் கொடுத்து நல்ல ரிசல்ட் இருக்குன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். புரியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேர்த்துல மனம் சார்ந்த பாதிப்புகள் இருக்குதான் செய்யறாங்க. பொருளாதார பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனையா இருக்கும், பிள்ளைங்களோட பிரச்சனையா இருக்கும், ஒன்றும் சரியா படிக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று. இப்போ ஃபேமிலினா பல பிரச்சனை இருக்கு. எந்த மாதிரியான பிரச்சனைகளா இருந்தாலும் மலர் மருத்துவத்தை தீர்வு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பரம்பரா பொக்கிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நிறைய பேர் மலர் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பா நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரா பொக்கிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சாய்ஸ் அப்படின்னு சொல்லி இதை தாண்டி வந்து நீங்க வேற எங்கேயுமே இவ்வளவு டீட்டெயிலாக கத்துக்கவே முடியாதுங்க. நான் வந்து அதை உத்தரவாதம் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமா சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட லைஃப் கேரியர்லயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த தெரப்பியில நீங்க ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா கூட மலர் மருத்துவத்தை பரம்பரால நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிராஃப் நிச்சயமா இன்னும் மேலே போகும். அவ்வளவு நாலேஜபிள் ஒரு விஷயம், ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கங்களேன். பரம்பரால் நீங்க கத்துக்கிறது பெரிய கிஃப்ட். ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஞானமா கிடைக்க போகுது. ஞானம் எங்க தேடினாலும் கிடைக்காது இல்லைங்க, ஆனா பரம்பரால கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதன் மூலமாக உங்களுடைய தெரப்பி கொடுக்குறீங்க, ரெமெடி கொடுக்குறீங்களா, ஃப்ளவர் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய சக்சஸ் ரேட் என்பது அதிகமாகும். அப்போ உங்களுடைய வெற்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் உறுதுணையாக இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், பரம்பரால படிங்க. உங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா மலர் மருத்துவம் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பரம்பரா பொக்கிஷத்துல படிங்க. ரொம்ப அருமையாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.